இந்து கோவில்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இலாக்கா இந்து சமய அறநிலைத்துறை. நான் லாஸ்ட் மந்த் பழனிக்கு போயிருந்தேன். பழனியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே நல்லா இருக்கிற காம்பவுண்ட் வாலை இடிச்சு கட்டுறாங்க. பழைய காம்பவுண்ட் வால் உறுதியா இருக்கு, எந்த சேதாரமும் இல்லாம. ஆனா இப்ப கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கட்டுறாங்க. பலவீனமான கட்டுமானம். இது எதுக்காக? சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னா 40-50% வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம். கோவில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக நல்லா இருக்கிற காம்பவுண்ட் வாலை இடிச்சு கட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபட்டு வருது. ஆகவே கோவில் பணத்தை நாசம் பண்றதுக்கு, ஏன்னா இங்கே சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் கட்டினாங்க. அந்த ஹோட்டல் இருக்கா? இப்போ அந்த ஹோட்டல் கட்டுமானம் பலவீனமானதுன்னு இடிச்சுட்டாங்க. அந்த செலவு பண்ண பணம் யார் கொடுப்பார்? அறநிலைத்துறை அமைச்சர் வீட்டிலேருந்து கொடுப்பாரா? இந்துக்களோட கோவில் பணத்தை இந்த மாதிரி நாசப்படுத்துறதுக்கு இவர்கள் யார்? அதே மாதிரியா தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கோவில்கள் தான் உள்ளபடி நல்லா இருக்கு. ஆனா அதன் மீது அவதூறு பரப்பு என்ற விதத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையுமே செயல்பட்டு கொண்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அறநிலைத்துறை. சிதம்பரத்துல சபாநாயகர் கோவிலுக்கு இவங்களுக்கு எப்பவுமே பெரிய ஐசோர், கண்ணு உறுத்தர் தான் அந்த கோவில். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அது பொது தீட்சிதர்கள் தான் அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும்னு தீர்ப்பு 2014 அந்த கோவில் மீண்டும், ஏன்னா 2008 அரசாங்கம் அபகரித்து கொண்டது, அதை மீண்டும் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைத்தது. அதுல இருந்து பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் நம்பர் 835/1976 அதன்படி சபாநாயகர் கோவிலுக்கு இருக்கின்ற 3000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கு. எப்ப இருந்து? 1976 இருந்து. 1976 இருந்து ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கிற நிலத்தை எப்படி பொது தீட்சிதர்கள் விற்பாங்க? எப்படி விற்க முடியும்? அதோடு இல்லை, நீங்க 2008 14 வரை நிர்வாகத்தில் இருந்தப்ப அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களுடைய ஒரு தீர்ப்புல இந்த 3000 சொச்சம் ஏக்கர் பொது இது ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கு அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 1000 ஏக்கருக்கு இவங்க கொடுக்கற இயர்லி ரெண்ட் எவ்வளவு தெரியுமா? கோவிலுக்கு 90,000. ஏக்கர் 90 ரூபாய்க்கு லீஸு கிடைக்குமா? சேகர் பாபு கிட்ட கேட்கணும். உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. எதுக்காக நீங்க ஒவ்வொரு தரமும் வருஷா வருஷம் தேர் நடக்கும் பொழுதெல்லாம் கலாட்டா பண்றது? திமுக ஆட்கள், திக ஆட்கள் அனுப்பி. ஆகவே இந்த மாதிரியாக நீங்க இந்து சமய அறநிலைத்துறை கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கும் வித்தியாசம் என்ன? அறநிலைத்துறை கோவில்ல ஆண்டவனை தரிசிக்க, நம்ம கோவில் நம்ம ஆண்டவனை தரிசிக்க இந்த அறநிலைத்துறைக்கு நாம தரிசன கட்டணம் சீட்டு கட்டு, அர்ச்சனைக்கு சீட்டு, அபிஷேகத்துக்கு சீட்டு. எதுக்காக? ஆண்டவனை தரிசிக்க எதுக்கு காசு கொடுக்கறது இந்துக்கள்? அந்த காசு எதுக்கு? இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் யாரு கடமை தவறியவர்கள்? கடமை தவறிய ராஜா சொல்லல, 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம் under section 77, 78 and 79 of HRNC Act.
ஏன்னா அதன்படி கோவில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான, ஆக்கிரமிப்புகளை நீக்குவதற்கான ப்ரொவிஷன்ஸ் அதை இவங்க செய்யலன்னு ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் இந்த வார்த்தை ஜட்ஜு பயன்படுத்தி இருக்கார். அதனால கடமை தவறிய, தங்கள் டியூட்டியை செய்யாத அறளைத்துறை இந்த மாதிரி எந்த ஒரு ஹிந்து பக்தர்கிட்டேருந்தும் தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணம் இல்லை, அர்ச்சனை கட்டணம் இல்லை, உண்டியலே இல்லை. அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு எதிராக அவதூறு பரப்புவது, அதுவும் ஒரு டிபார்ட்மெண்டே பண்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஹிந்து விரோத செயல்களை ஹிந்து சமுதாயம் இனி பார்த்து கொண்டிருக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். நானா சொல்றதுக்கு இருக்கு, நீங்க எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். இங்க பாருங்க, அவர் சப்ளை பண்ணி இருக்கார் ஒண்ணு. ரெண்டாவது டெயின்டட் பர்சன், இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் கோவில் தக்காரா இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்க அவர் யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிதான். இந்த திருப்பதி கோவிலுக்கே அவங்க நாங்க 4 லோடு தான் அனுப்பிச்சோங்கிறாங்க. என்ன, ஒரு லோடு அனுப்பிச்சாலும் அதுல மிருக கொழுப்பு இருக்குன்னா அது மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே. அப்போ அந்த குற்றச்சாட்டு இருந்து அவர் விடுதலை ஆகும் வரை அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்கிறது முறை அல்ல. அவர்கிட்டேந்து நான் இப்ப என்ன இது வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. நான் சொல்லும் பொழுதே ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லியிருக்கேன். அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்துல நெய் வாங்கக்கூடாதுன்னு என் கோரிக்கை, டிமாண்டு. என்ன சொல். இந்த வழக்கை நான் என்ன சொல்றேன், தாமோதர அன்பரசனை கைது பண்ணட்டும் முதலமைச்சர். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார். பிரதமரை பீஸா வெட்டுவீங்களா? என்ன பேச்சு? தாமோ அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாம இந்த திமுக சட்ட விரோதமா செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேல கூட எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிறேன். யூ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஹிம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பீஸா வெட்டுவேன்னு ஒரு ஆள் பேசுவார், அவர் மந்திரியா இருப்பாரா? எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இது! இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர். ஐ சார்ஜ் ஹிம். எப்படி தாமோ அன்பரசனை உங்க மினிஸ்ட்ரியில சேர்த்திருக்கீங்க? எக்ஸ்பிளைன். இது அரசாங்கமா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது, காட்டாட்சி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா? போலீஸ் உங்க கையில இருக்குனால போலீஸ் கரவேட்டி கட்டல, அவ்வளவுதான். அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சேப்பா மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வரும். அதனால இது தவறான அரசாங்கம். நீங்க அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையா கண்டிக்கிறேன். யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். நடக்காது. பிஜேபி ஒர்க்கர்ஸ்னா இன்டிமிடேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நீங்க அவரை போட்டதே அவர் பின்னணி மோசமானது, ஹிந்து விரோதம் நினைச்சு போட்டீங்களோன்னு இப்ப சந்தேகம் வருதுல்ல எனக்கு. ஏன்னா திருப்பதி கோவில்ல உலகம் பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை, அந்த கோவில் புனிதத்தை கெடுக்கிற மாதிரியா? ஏன் பிளைன் கேள்வி மாண்பு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டதே. இப்ப நீங்க யாராவது ரெகுலரா மார்க்கெட்ல நெய் வாங்குறீங்களா? ஏமா உங்க வீட்டுக்கு நீங்க நெய் வாங்குறீங்களா? என் வீட்டுக்கு நான் வாங்குறேன். அரை கிலோ நெய் 370 380 ரூபா. அப்போ 1 கிலோ நெய் 760 to 780. 300 ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்றேன்னு கேட்க வேண்டாமா ஜெகமோகன்? நெய் 300 ரூபாய்க்கு 1 கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்றதுன்னா அப்ப அந்த நெய் பியூர் நெய்யா? பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்றது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு இப்படி செய்யலாமா? அதனால இதுல டிஃபெண்ட் பண்றதுக்கே வேலை இல்லை. உடனடியா காவல்துறைக்கு சொல்றேனா, யூ கேன்சல் தி எஃப்ஐஆர். கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. நான் அவங்களோட ட்வீட்டே பார்த்துட்டேன். என்ன தப்பு இருக்கு? இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாய் இருக்கின்ற ஒரு நபர்
இன்னைக்கு அந்த நபர் ராஜசேகரோ அல்லது ஏஆர் ஃபுட்ஸா, அது பேரை சொன்னாலே ஹிந்துக்களுக்கு உள்ளம் கொதிக்கிற மாதிரியான பேரா இருக்குல்ல, இம்மிடியட்டா ரிமூவ் பண்ணுங்க. அவங்க கோர்ட்டில் அக்யூட் ஆனா ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் என்னோட டிமாண்ட் அன்ஜஸ்டிஃபைபிள்னு சொல்ல முடியுமா? இல்லை. டில் தே ஆர் கிளியர்ட் ஃப்ரம் தி கோர்ட், அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடாது. அந்த நபர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்கக்கூடாது. எது எதை? என்னோட சிம்பிள் சேகர் பாபு கிரானிக் லயர். என்ன, நான் உங்களுக்கு யூ கேன் ஈவன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா கூட எடுத்துக்கோங்க. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய கொள்கை விளக்க குறிப்பில், தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை கோவில்களுக்கு, நான் சொல்றேன் அறநிலைத்துறைக்கு ஒரு பிட்டு லேண்டு கூட அறநிலைத்துறைக்கு சொந்தம் இல்லை. இதுவே தப்பா என்னவோ இவங்களுக்கு சொந்தம் நினைச்சுட்டு இருக்காங்க. கோவிலுக்கு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த நிலம், அதை பராமரிக்க இவங்களுக்கு துப்பு இல்லை. நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர் நடத்துகிற கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைத்த அறக்கட்டளை நிலம் 9 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கார். நான் இவர் சேகர் பாபு அன்னைக்கு என் பேரை சொல்லியே சொன்னார், ஹெச் ராஜா சொன்னார்னா ஆக்கிரமிப்பை நீக்கிறேன்னு. நான் அன்னைக்கே சொன்னேன், உங்க முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி காலேஜில் அவர் மொத்தம் அது 67 ஏக்கர் இருக்கு, அதில் 9 ஏக்கர்ஸ் வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சல் கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட அறக்கட்டளை நிலம் மீட்டிருக்கீங்களா? அதோட இல்லை, இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஹிந்து சமய அறநிலைத்துறை கீழ் இருக்கின்ற கோவிலுக்கு 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கின்றன. 22,600 கட்டிடங்கள் இருக்கிறது. 33,300 மனைக்கட்டுகள் இருக்கு. நீங்க மனைக்கட்டுங்கிறதுக்கு 33,300 எண்ணிக்கை வரும். அதோட விஸ்தீர்ணம் தெரியுமா? இட்ஸ் மைண்ட் பாக்லிங். 28 கோடி சதுர அடி. ஹிந்து கோவில்களுக்கு இருக்கிற சொத்து இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண 2 இது, ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று கோவில். இதுதான், அதை வச்சுதான் இவங்களோட காலட்சேபம் ஓடிக்கொண்டு இருக்கு. இதுல நான் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 4,76,581 ஏக்கர் ஆன்லைன்ல போட முடியுமா முடியாதா? இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு கோவில்ல, போடுங்க. கோவில்ல இருக்கான்னு பாத்துருவோம். 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்திருக்க அந்த 7/6/21 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல வெக்கமே இல்லாம இந்த அரசாங்கம் அதை நாங்க செயல்படுத்த முடியாதுன்னு புனராய்வுக்கு மனு போடுறாங்க. ஏன்? அதுல என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு? அதாவது இந்த கோவில் நிலம் 4,76,581 ஏக்கர். எத்தனை கோவிலிடமே இருக்கிறது? எவ்வளவு இடம் கோவில் சட்டபூர்வமாக லீஸுக்கு கொடுத்திருக்கு? எந்தெந்த இடம் ஆக்கிரமிப்புல இருக்கு? இது லிஸ்ட் கொடுக்க இந்த அரசாங்கத்தால் முடியாத? ஏன் கொடுக்க மாட்டீங்க? முழு ஹிந்து விரோத அரசாங்கம் இது. இவங்க ஒண்ணு மீட்கவெல்லாம் இல்லை. முழுசா இவங்க வந்து நான் சொல்றேன், ஐ சேலஞ்ச், இட்ஸ் அன் ஓபன் சேலஞ்ச். 2 லட்சம் ஏக்கருக்கு மேல கோவில் நிர்வாகத்துல இல்லை, ஆக்கிரமிப்புல இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நான் வந்து இங்க 50 ஏக்கர் மீட்டுட்டேன், அங்க 40 ஏக்கர் மீட்டேன். யாரை ஏமாத்த? மோர் தேன் 2 lakh ஏக்கர்ஸ் ஆர் அண்டர் என்க்ரோச்மெண்ட். அதை செய்யணும், இல்லை வெளியில போங்கிறேன் நான். ஏன்னா தனியார் நிர்வாகத்திற்கு இப்ப
நியாயமா கேட்குறேன்னா, பிள்ளையார்பட்டியில் நகர்த்தார் சமுதாய மக்கள் அறங்காவலராக இருக்காங்க, சம்பளம் வாங்குறாங்களா? சேகர் பாபுக்கு எதுக்கு சம்பளங்கிறேன்னா, எதுக்கு கமிஷனருக்கு சம்பளம், எதுக்கு ஜேசிக்கு சம்பளம், எதுக்கு டிசிக்கு சம்பளம்? ஏன் தெரியுமா? இந்த ராஜா ஏன் கேட்குறான்னா, இங்கே நம்ம ஏரிகாத்த ராமர் கோவில் இருக்குல்ல மதுராந்தகம், அந்த பட்டாச்சாரியாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன் நான். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. தங்களுக்கு சம்பளம் இல்லை. அப்ப என்ன மண்ண தும்பானா? நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள், ஒரு ஜேசிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? மோர் தேன் 2 lakhs. என்ன இந்து மதத்தை லூட்டு பண்றது, அழிக்கிறது, அதுக்கு ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு மந்திரி. அதோட அவர் என்ன மாதிரி மந்திரி தெரியுமா? உற்சாகம் வந்தா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியிருக்கணும். சேகர் பாபு என்ன சொன்னாரு? அல்லேலுயா சொன்னாரு. இஸ் நாட் ஈவன் ஹிந்துங்கிறேன் சார்ஜ். அல்லேலுயா பாபு. அவரோட சின்ன எசமா, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்தேன் மனைவி, இது ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார்? அல்லேலுயா. யாரோட கோஷம்? ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன் சி லாசரஸோட கோஷம். அதனால இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு, கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம். நான் பழனியில நேர பார்த்தேன், நல்ல கான்கிரீட் வால், அதை இடிச்சு விட்டு நீங்க கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கிறதா? அதனால நான் சொல்றேன், நியாயமான கோரிக்கை. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது அரசு லெபார்டரியில டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் அந்த கம்பெனியிலிருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய். ரெண்டாவது, அந்த நபர் கோவிலுக்கு தக்காரா இருக்க முடியாது. லெட் ஹிம் பி கிளியர்ட் ஆஃப் தி சார்ஜஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இது நான் சொல்றேன், இந்த மாதிரி முட்டாள்கள், அவர் எப்பவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர். ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட், அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா? இருக்கு. ஜிஎஸ்டியில் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்கு, ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்கு. ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனமானது. தாயோட ரத்தம் தான் பாலாகி வருது, டெய்லி 5-5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே. இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்க பெரிய ஆளா நினைக்கிறோம், இவங்க புறா முட்டாளா இருந்துதான் நான் பாக்குறேன். அது சரி, ஒரு காலத்துல பேசினார், எனக்கே தெரியும். எது? இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள். என்ன? அதனால நம்புற மாதிரியா தானே இருக்கு. 800 ரூபாய் வெளியில மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் 300 ரூபாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான், கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னா, குவாலிட்டி ஸ்பெசிபிகேஷன் இல்லாம கான்ட்ராக்டும் கொடுக்க கூடாதுங்க. நான் இம்பார்ஷியலா சொல்றேன். முன்னாடி இந்த ரமணதீஷ் பிரீஸ்ட் 5 வருஷமா இதை சொல்லிக்கிட்டே இருக்கும், இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இது நீங்க உடனே என்ன பண்ணுவா? நான் உங்களுக்கு சொல்றேன், கரெக்ட். நீங்க கேட்கறதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து கேட்கலாம், இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம். ஆனா அர்ச்சகரா இருக்கிறவங்கலாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்றேன். இப்போ நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்க நடக்கிறதையே சொல்றேன். நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்ப 2500ன்னு வைங்க,
ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. சனிக்கிழமைகளில் 4 பேர் 5 பேர் கொடுப்பான். புரட்டாசி மாசத்துல இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க. நான் கேட்கிறேன், ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் 25 பேர் கொடுத்திருந்தான்னா 25 பங்கு நீங்க அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா? வாங்கல. எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியா. ஆனா ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒண்ணுதான். ஆனா அந்த ஒண்ணு எப்படி வருது தெரியுமா? அங்க இருக்கிற பட்டாச்சாரியார நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்சிட்டு கட்டுற பணம் தான் இவங்க சாப்பிட. நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பூந்தமல்லிக்கு போங்க, திருக்கச்சி நம்பி கோவில் இருக்கு, வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோவில்ல அர்ச்சகருக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு கேட்கிறேன் நான் 300 ரூபாய்க்கு. அதுவும் நான் போனப்ப இட் வாஸ் இன் ஐ திங்க் 2018. 2 வருஷம் சம்பளம் பாக்கி. இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலைத்துறை எல்லாம் யாரா இருந்தான்னு இல்ல. நீங்க அந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டுங்க. நான் சாதாரண ஒரு கிராமத்து ஹிந்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதனால ரொம்ப வருத்தமா இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ண சொல்றீங்க? ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டிங்கிற பேரை மாத்தி சொல்ல சொல்றீங்களா? இல்ல, அவர் என்ன சொன்னார்? இருங்க சார், பின்னணி தெரியாம எங்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது. அதாவது ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி, அவருக்கு பேரே திருப்பதி வெங்கடசாமிக்கு என்ன பேரு? ஏழுமலையான்னு பேரு. ஆனா சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னாரு? 2 மலை தான் அவருக்கு சொந்தம், அதனால மீதி 5 மலையில சிலுவையெல்லாம் பிளான்ட் பண்ணலாம்னு சொன்னாரா சொல்லலையா? பண்ணினாங்களா பண்ணலையா? அப்ப மத ரீதியா ஆட்சி நடந்துதான் நடக்கலையா? அதை ஏன் சொல்லக்கூடாது? நீங்க மத ரீதியா மத வெறியோடு ஒரு ஆட்சி செயல்படும், ஒரு முதலமைச்சரா இருந்தவர் செயல்படுவார். அவர் குடும்பங்கள் நேத்திக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, நாங்க கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நாங்க எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாத்த, நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல, இருந்தாலும் சொல்றேன், உங்களையும் என்னையும் ஏமாத்த கோயிலுக்கு போறேங்கிறாங்க. அதனால நடந்ததை சொல்றதுல தப்பு இல்லை. எது எது நான் இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, நடக்கட்டும். லெட் இட் கோ டு லாஜிக்கல் எண்ட். இல்ல, நான் சொல்றது இப்ப வடபழனியில கூட அவங்க மீட்டதா சொன்னாங்க. ஆனா அது என்னன்னா லீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்டதாக கிளைம் பண்றாங்க. என்னோட ஒரே கோரிக்கை, 4 லட்சத்தை நான் உங்களுக்கு டு தி லாஸ்ட் டிஜிட் சொல்லியிருக்கேன். அவங்க இதுல இருக்கிறத 4,76,581 ஏக்கரை நீங்க இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்க மூலமாகவும் திருப்பி சொல்ல விரும்புறேன். நீங்க அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா உலகம் பூரா பிச்சை எடுத்து அந்த இடத்துக்கு வேலி போட்டு தர வேண்டியது என் வேலை. சேகர் பாபு அப்பா விட்டு நிலம்னா அவர் வேலி போடாம வச்சிருப்பார? இல்ல கமிஷனரோட ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி வேலி போடாம இருப்பாரா? ஏன் சார் போடுறது இல்ல? முஸ்லிம்கள் அவங்க சொத்துக்களை வேலி போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல. நீங்க கோவிலை வச்சுக்கலன்னா நாங்க கேட்க போறது இல்லை. கோவில் உங்ககிட்ட இருக்கிறத
அதை வேலி போட்டு பாதுகாத்திருக்கணுமா வேண்டாமா? சரி, ஆக்கிரமிப்பு இன்னைக்கு அகற்றினேன்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு திராவிடியன் சீஃப் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா இருக்கிறத தானே ஆக்கிரமிச்சிருப்பான். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம்? முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலைத்துறை அமைச்சருமே நீங்க வந்து நடவடிக்கை எடுங்கிறேன். நடவடிக்கை எடுங்க. இந்து கோவில் சொத்துன்னா விட்டெறிஞ்சு கிடக்கா? அதனால சேகர் பாபுவோட பம்மாத்து வேலைகள், இந்துக்களை ஏமாற்றுகின்ற வேலை, அல்லோலியா பாபு தான் அவருங்கிறத மறைக்கிறதுக்காக பண்றது. ஐ கேனாட் அக்செப்ட். சார், மதம் மாற்றம் ஏன் சார் பண்ணணும்? அப்படி இல்லை. சேகர் பாபு வந்து விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுக்கிறாருல்ல. ஆனா அவர் யாரு? உள் மனசுல அல்லோலியா, உள் மனசுல கிறிஸ்டியன். நீங்க வெளியில நீங்க திருச்சியில இருக்கிற பிரபலமான சிவன் கோயில், பொதுவா கோயில் போனோம்னா அந்த சூப்பரண்டு இல்லை ஈவோ அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, எப்படி இருக்குங்க என்ன ஏது. அங்க வரல. நான் கேட்டேன், சூப்பரண்டு இல்லையா இங்கன்னு. இல்லை, அவர் கொடி மரத்துக்கு உள்ள வர மாட்டார் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இது சாத்தான் இருக்கிற இடம். ஏன்னா அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டியன். நீங்க சமூக வலைதளத்துல இந்து உணர்வாளர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் காரை எடுத்துட்டு சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போனதெல்லாம் வந்திருக்கு படம், நடக்குது. ஏன்னா உத்தியோகத்துக்கு இந்து மதம் வேணும், ரிசர்வேஷன், அதுல வேலைக்கு வரணும். ஆனா பிராக்டிஸ் பண்றது கிறிஸ்டியானிட்டி. இது எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கு தெரியுமா? அதனால இருக்கிற விஷயத்த நம்ம பிளைனா ராஜா பேசிட்டாங்கிறதுனால அவருக்கு நண்பர் பேர் தெரியல, அவர் கோவம் வரக்கூடாது. என்ன? நன்றி. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் பேர் என்ன? செல்வ பெருந்தொகை. நிறைய பணம் சேர்த்துட்டாருன்னா சார், ஒரு பேங்கோட கிளாஸ் 4 எம்ப்ளாயி, முன்னாள் கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஆஃப் பேங்க் தானே. இவ்வளவு சொத்துக்கள் எங்க வந்தது? லண்டன்ல இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவரோட மனைவி வந்து டைரக்டரா இருந்தாங்களா இல்லையா? ஆன் ஹிஸ் ஓன் வாலிஷன் ஹி அட்மிட்டட். அவர் காமராஜர் பற்றி அவர் பேசலாமா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்துல கொஞ்ச நாள், புதிய தமிழகத்துல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சியில கொஞ்ச நாள் இருந்தவரை வாடகைக்கு வாங்கிய கொண்டாந்து தலைவர்னு வச்சிருக்கு. பாமக ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்கிட்டயே பேசுறாங்க. நீங்க நல்லா சொல்றீங்க சார், எங்களால முடியல, நீங்க சொல்லுங்கிறாங்க செல்வ பெருந்தொகையை பற்றி. அதனால இப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில கூட அவர் சேர்க்கணும்னு திரு ஜெய்சங்கர் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி கேட்டிருக்காரு. அதனால இந்த மாதிரியான ஒரு டெயின்டட் பர்சன் நீங்க எப்படி காமராஜர் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதனால இதுக்கு மேல இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணல. எது இல்ல இல்ல அவர் பேருல ஆடிட்டர், என் நண்பர் ஆடிட்டர் பாண்டியனோட கொலை வழக்குலையும் அவர் தான் ஏவோன் அக்யூஸ்ட். அந்த கேஸ் எப்படி அக்யூட் ஆச்சுங்கிறதும் தெரியும். அதனால நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி சிட்டிசன், அதனால ஒரு கோரிக்கையே வச்சிருக்கேன்னா அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு. அதனால பார்ப்போம். ஏன்னா நாம வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை யூஸ் பண்றதில்ல, அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவர்கள் பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கிலீஷ் நான் தமிழன் தான்.
யோசிக்கிறேன். எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.